ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2024 வருடத்தில நவம்பர், டிசம்பர் மாதத்தில வந்து ஏஎல்பி, ஆர்பிஎஃப் எஸ்ஐ, டெக்னீஷியன், ஜேஇன்னு சொல்லிட்டு இந்த 4 கேட்டகரி ஜாபுக்கு வந்து எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்க. அதில ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2லிருந்து டிசம்பர் 13 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டரா வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது கடந்த மார்ச் 3ஆம் தேதி சரிங்களா. அந்த ரிசல்ட்ஸ் நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்க ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. அதில ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கும். செகண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. இந்த ரோல் நம்பர் வந்து ஹால் டிக்கெட்லயும் இருக்கும். நீங்க வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா? ஜாப் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோல் நம்பர்ன்றது இருக்கும். சரிங்களா. இந்த ரோல் நம்பர் நோட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணணும் ரிசல்ட்ஸ்ல வந்து. ஓகேங்களா. அதாவது அந்த பிடிஎஃப் ஃபைல் ஆர்ஆர்பி வந்து வெளியிட்டிருந்த அந்த பிடிஎஃப் ஃபைலில் அந்த ரோல் நம்பர் சர்ச் பண்ணி தான் நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதே போல் ஜாப் நோட்டிஃபிகேஷனில் ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஜாப் நோட்டிஃபிகேஷனில் சிபிடியோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிஎம்டி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கால் பண்ணுவோம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ். ஓகேங்களா. ஒரு வேக்கன்சிக்கு 10 மடங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஒரு வேக்கன்சிக்கு 10 பேர். சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2024 நோட்டிஃபிகேஷனில் 452 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. ஸோ 452 10ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா ஒரு வேக்கன்சிக்கு 10 பேர் அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த க்ரைட்டீரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை வந்து பார்க்காதவங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா. ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் வந்து எப்படி பார்க்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த மார்ச் 3ஆம் தேதி வந்து ஆர்ஆர்பி வந்து வெளியிட்டிருந்த அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டோட ரிசல்ட்ஸ். ஓகேங்களா. அதாவது ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாமுக்கு இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடந்த வருடம் டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு வந்து எக்ஸாம் நடந்தது. ஸோ அதில் வந்து ப்ரொவிஷனலாக செலக்ட் ஆன கேண்டிடேட் லிஸ்ட் வந்து நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கோம். நீங்கள் உங்கள் ரோல் நம்பர் வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி, பிஎம்டி, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டேட்டு வந்து நாங்கள் விரைவாக வந்து அறிவிப்போம். நீங்கள் வந்து டைம் டு டைம் வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு, உங்கள் இண்டிவிஜுவல் ஸ்கோர் கார்டு வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து நாங்கள் எனேபிள் பண்ணுவோம். நீங்கள் வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு என்ட்ரு பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கோர் கார்டை செக் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டேட்டு மட்டும் இந்த பிஇடி, பிஎம்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டேட்டு மட்டும் பொறுமையாக நாங்கள் அறிவிப்போம். அதாவது விரைவாக அறிவிப்போம். நீங்கள் டைம் டு டைம் வந்து செக் பண்ணுங்கள். அதே போல் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு அந்த எஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகேங்களா. பிஇடி, பிஎம்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் டேட்டில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே சேம் டேட்டில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணால் தான் தெரியும். கண்டிப்பாக ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா. அதே போல் அன்சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகலையோ அவங்களுக்கு நாங்கள் வருத்தம் மட்டும் தெரிவிக்கிறோம். உங்கள் எஃபர்ட்டை கண்டினியூஸாக போடுங்க. ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த ஃபைல் தான் நீங்கள் வந்து உங்கள் ரோல் நம்பர் வந்து சரிங்களா உங்கள் ஆர்பிஎஃப் எஸ்ஐ அப்ளிகேஷன்ஸ்க்கான ரோல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் ரோல் நம்பருக்கான பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா. அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க்குமே சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. இந்த கட் ஆஃப் பேசிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட் சொல்லிட்டு தனித்தனியாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் யூஆர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 75.96, அப்புறம் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 68.99, எஸ்டிக்கு வந்து பாருங்கள் 67.27, ஓபிசிக்கு வந்து 73.71, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 72.72 அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ். சரிங்களா. அதே போல் ஃபீமேலுக்கு வந்து பார்த்துங்க யூஆர் கேட்டகரிக்கு வந்து 69.18, எஸ்சிக்கு வந்து 65.77, எஸ்டிக்கு வந்து 62.43, ஓபிசிக்கு வந்து 70.94, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 71.11 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு மட்டும் காமனாக 53.88 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து அவுட் ஆஃப் 100க்கு. சரிங்களா. இதான் வந்து கட் ஆஃப் மார்க்கு. இதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ இதான் ரிசல்ட்ஸ் செக் பண்ணுற பிடிஎஃப் ஃபைலு. ஸோ இதில் உங்கள் உங்கள் ரோல் நம்பர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்கோர் கார்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா. லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன அந்த கேண்டிடேட் மட்டும்தான். சரிங்களா. அதை வந்து எப்படி செக் பண்ணுறதுனா நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்க்கு வந்து
போகணும் சரிங்களா? அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களோ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐன்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா? அது இருக்குது பாருங்கள். ஆர்பிஎஃப் 01/2024 ரெக்யர்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கிளிக் ஹியர் போஸ்ட் அப்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் கார்டு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கோர் கார்டு லிங்க்கும் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஷோ பண்ணேன் இல்லையா, யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ரோல் நம்பர் வந்து என்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணணும் சரிங்களா? சிபிடி ரிசல்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கட் ஆஃப் மார்க் வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணணும் சரிங்களா? ஸோ இங்கேயே எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜாப் ஆர்டர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஹிந்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அப்புறம் ஓல்டு நோட்டீஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? நீங்கள் ஸ்கோர் கார்டு லிங்க்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் வந்து போகும் சரிங்களா? இங்கே வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சியை வந்து மிஸ்டேக் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கோர் கார்டு செக் பண்ணி பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா? அப்புறம் அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது லாகின் பண்ணுறதுலன்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்களோ எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பிஇடி, பிஎம்டி அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நல்லா பண்ணுங்கள் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.